ஐந்தாவது வகையான கனவு, ஐந்தாவது வகையான கனவு அது நல்ல கனவு, சாலிஹான கனவு. அதாவது ஏற்கனவே பார்க்கப்பட்ட உலகத்தில் பார்த்த ஒன்றை உறுதிப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு கனவு. உதாரணமாக அதானுடைய விடயம் இருக்குதே, அதான் மக்களை தொழுகைக்கு எவ்வாறு அழைப்பது என்று மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு சஹாபாக்களிடையில் மஷூரா நடந்தது. எப்படி தொழுகைக்கு கூப்பிடுறது? சிலர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நெருப்ப மூட்டுவோம். நெருப்ப மூட்டினா வருவாங்க தானே, ரபான் அடிப்போம், இல்லாட்டி ஊதுவோம். இதெல்லாம் யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி பாப்போம் என்ன நடக்குது என்று எல்லோரும் போய் தூங்குறாங்க. தூக்கத்தில் பல சஹாபாக்கள், அப்து இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கனவுல பார்க்கறாங்க. ஒருவர் வந்து அதான் சொல்றார். நபி அவங்க சொன்னாங்க, கனவை பார்த்துட்டு, இன்ன ஹாதிஹி லருயா ஹக், இது உண்மையான கனவு அப்படின்ட்டு, ஃபகும் மஅ பிலால், பிலாலுக்கு சொல்லி கொடுங்க. ஏனென்றா பிலால் ரலியல்லாஹுடைய சத்தம் நல்ல தூரம் போகும். யார முஅzzினாக வைக்கணும் என்று விளங்கிக் கொள்ளும். யார ஒரு இடத்துக்கு முஅzzினாக வைக்கணும் என்கிறத அறிந்து கொள்ளும். தொழில் இல்லாதவனை கொண்டு வந்து முஅzzினா வைக்கிறது இல்லை, மோசமானவனை கொண்டு வந்து முஅzzினா வைக்கிறது இல்லை. ஹரத்துடைய முஅzzின்கள் மிக மிக படித்தவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதான படிச்சு கொடுங்க என்றார். இந்த அதான கனவுல கண்டவர் அல்ல அதான் சொன்னார். அதான கனவுல கண்ட அப்து இப்னு ஸைத் இப்னு ரப்பி அல்ல அதான் சொன்னார். சொன்னாங்க, பிலாலுக்கு படிச்சு கொடுங்க. சொன்னாங்க, ஃபஇன்னஹு அந்தா வ அமத்து ஸௌதா. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்களாம், பிலால் உங்களோட அதான் வித்தியாசமா இருக்குது. சொல்லுவாங்களாம், நான் அதான் சொல்றது, யா அல்லாஹ் இந்த குறைஷிக்கு ஹிதாயத்தை கொடுக்க மாட்டியா என்ற கவலை. அதனாலதான் ஹதீஸ்ல வந்திருக்குது, யார் சம்பளம் எடுக்காம அதான் சொல்லுவாரோ, ஹதியா கொடுக்குறீங்க வேற, அவர் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், சம்பளம் எடுக்காம அதான் சொல்றார், இவர் மிக உயர்ந்தவர், மிக உயர்ந்தவர் சமூகத்தில். அதனாலதான் உங்களுக்கு தெரியும், பெரும் பெரும் இமாம்கள் அதான் சொல்லி இருக்கிறார். கடைசி காலத்தில் அதானுடைய பொறுப்பு எடுத்துருவாங்க. ஏன்னா அவ்வளவு நன்மை இருக்கு. இது தொழில் இல்லாத ஒருத்தருக்கு தொழில் கொடுப்பதல்ல முஅzzின் லப்பை. அதனால ஊர் நாசமாயிடும், சமூகம் நாசமாயிடும். ஞாபகம் இருக்குது, ஒரு ஊர்ல ஆர்மி பிரிகேடியர் தொழில முடிச்சிட்டு வயதான காலம், பென்ஷன் ஆயிட்டு அப்படியே பள்ளியில அதானுக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட நான் அவரை சந்திக்கும் பொழுது 10 வருடமா அதான் சொல்றார், 10 வருடமா அதான் சொல்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால்ட்ட சொல்லுங்க அதான் சொல்லுங்க. அதனாலதான் பிலால் ரலியல்லாஹுடைய அதான் இருக்குது, அந்த அதானில் கவலை கலந்த அதான், ஃபிக்ர் கலந்த அதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதான் சொல்ல இல்லை. மதீனாவில் இருக்க முடியாம போயிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஹிம்ஸ் தேர்ந்தெடுத்தாங்க போய் இருக்கிறதுக்கு. போயிட்டாங்க ஹிம்ஸுக்கு. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காண்றார். தலைப்புடைய கடைசியில வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காணேலுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கனவுல கண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, மா ஹாதிஹில் ஜஃபத்து யா பிலால்,
என்ன பிலால், மதீனா பக்கமே வாரீங்க இல்லையே பிலால், எங்களுக்கு எந்த பாக்கியம் இல்லாம போயிட்டே. 2-3 வருஷமா பொத்தருக்கும் ரமலான் வந்தா எல்லாரும் ஏறிடுவாங்க மதீனா இஅ்திகாஃபுக்கு. பாக்கியம் இல்லை, பாக்கியத்தை இழந்துட்டோம். அல்லாஹ் இடத்துல அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யணும். ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்கறாங்க. சொன்னாங்க, பிலால், இது என்ன பிலால்? உடனே ரெடியா நாங்க சுபஹோட கனவை கண்ட ஹக்காது ஹக்காது. நபியோங்க கனவுல வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க, என்ன வாப்பா வாரல்லையா நீங்க மதீனாக்கு அப்படின்னு உம்ராக்கு போய்த்துறோம், மதீனாக்கு போயிடணும், எங்களை சந்திக்க வரமாட்டியான்னு கேட்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து. உடனே நாங்க போயிடணும் மதீனாவுக்கு. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதிகாலையில தயாரானாங்க. ஹிம்ஸ்ல இருந்து புறப்பட்டு மதீனா வந்து அடைந்தாங்க. மதீனா வந்த நேரம்தான் ஹசரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹயாத்தோடு இருந்தாங்க. அதான் சொல்ல சொன்னாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. பிலால் திரும்ப அதான தொடங்கினாங்க. அந்த அதானுடைய சத்தம் இருக்குதே, அதை கேட்டு முழு மதீனாவும் அழுது கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட காலத்து அதான் கேக்குதே, அது வித்தியாசமான அதான். முஅத்தினை கூப்பிட்டு வச்சு நாக்க திருத்துறதல்ல தேவை, நாக்கு திருந்திய முஅத்தின் தேவை. இன்று முயற்சி நடக்குது என்னண்டா, முஅத்தின்மார கூப்பிட்டு வச்சு அதான் சொல்ற எப்படின்னு பழக்கிறாங்க. நல்ல விடயமாக இருக்கலாம். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, அந்த அதான் கல்பிலிருந்து வரும். அந்த அதான் கல்பிலிருந்து வரணும். சமூகத்தில் சீர்திருத்தம் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணம். சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒருவர் பிரிட்டிஷ்ல பார்லிமெண்ட்ல ஒரு அதான் சொன்னார். நான் அவர் அதான கேட்டேன். நான் ஒரு பள்ளிவாசல்ல ரமலான் இருக்கும் பொழுது அவர் அதான் சொல்லுவார். சுபகுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிடம் அதான், 15 நிமிடம் அதான். இன்பமா ராகமா தலைக்கு எடுத்து மண்டைக்கு எடுத்து கவலையோட அதான். அந்த அதான் மாத்திரம் போதும் கல்ப தொடும். ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹுடைய அதான் அவ்வாறு தான் இருந்தது. சொன்னாங்க, அதான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவே அழுது கொண்டு வந்து. அதற்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம் தான் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது. பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்ட சமயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, பிலால் அதான் சொல்லுங்க. பிலால் ஏறினாங்க அக்ஸால, ஏறி அதான் சொன்னாங்க. அதே அதான் சகோதரர்களே, அந்த அதான கேட்டா கண்ணால கண்ணீர் வரணும். அதான் அதான் அதான கேட்டீங்கன்னா உங்களோட கண்ணால கண்ணீர் வருதா, அதுதான் அதான். இது மூச்சுடாம சொல்லி முடிக்கிறது இல்ல, 2 செகண்டுக்கு அதான். இதல்ல அதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துடைய அதான் ஹிதாயத்துக்கு காரணம். அக்ஸாவுல ஏறி பிலால் அதான் சொன்னார். அதான கேட்டதோட சொல்றாங்க, ரிவாயத்துகள் இருக்குது, இருந்த முழு அக்ஸாவில் இருந்த சஹாபாக்களும் அழுதார்கள். எல்லாருமே அழுதார்கள்.